ஏதோ ஒரு அந்நியனை பார்க்குற மாதிரி பார்த்தாங்க. அப்போ எனக்கு அது ஒரு மனதளவுலேயே ஒரு மாதிரி வேதனையாக இருந்துச்சு. நான் ஒதுங்கிட்டேன். சரி இது வேணாம் அப்படின்னு. இப்படி ஒதுங்கி சுமார் 7-8 மாதம் கழித்து தான் பாரிசாலன்கிற பேர் முதல்ல யூடியூப்லேயே வருது. இதில் என்ன துரோகத்தை நான் உங்களுக்கு பண்ணிட்டேன்? நீங்கள் தான் என்னை வந்து நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர் பாரிசாலன் என்னைக்காவது ஏதாவது ஒரு ஊடகத்தில் ஏதாவது ஒரு பேட்டி பார்த்துருக்கீங்களா? ஏன்னா பாரிசாலன்கிற பேர் மக்களுக்கு தெரிய வர காலகட்டத்திலேயே நான் நாம் தமிழர் கட்சியில் இல்லையே. அப்புறம் என்ன துரோகங்கிறீங்க? இன்னைக்கு நான் உங்க ஆதரவுல நான் வளர்ந்தேன், நீங்க துரோகங்கிறீங்க. உச்சகட்ட குடும்பம் என்ன தெரியுமா? நீங்க அதை மறந்துட்டீங்களா என்னன்னு தெரியல. நான் சொல்றேன், யார் இதை பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும், பார்த்துட்டு இருப்பீங்க. என்னை தந்தி டிவியில இருந்து விவாதத்துக்கு கூப்பிடுறாங்க. ஏதோ அது இது தெலுங்கு அந்த மாதிரி ஒரு விவாதம் தான். அதில் நான் பேசினா கரெக்டாக இருக்குங்கிறனால நாம் தமிழர்கிட்ட என்கிட்ட ஃபர்ஸ்ட் கூப்பிட்டுட்டு அவங்க அடுத்து கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஃபோன் பண்ணி, இல்லைங்க அவங்க உங்களை கூப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. யாருங்க சொன்னா? கட்சி. யாருக்கு துரோகம் பண்ணா? இவ்வளவோ நடந்துச்சு. இதெல்லாம் நான் பெருசாக வெளியில் அதிகமாக பேசிக்கல, அப்படியே கடந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் தனியாகவே தான் நான் பேசினேன். ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணேன். சீமான் அவர்களை பேச வைக்கணும் முயற்சி பண்ணேன். முன்னாடி ஈவேரா தவறானவருங்கிறதுலாம் சீமான் அவர்களை பேச வைக்கணும் முயற்சி பண்ணேன். அதில் தோல்வி அடைஞ்சேன். என்ன பண்ணேன்? அதை நானே பேசி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டே இருந்தேன். களத்தில் இருந்த தமிழ் தேசியவாதிகளுக்கு புரிதல் வந்துகிட்டே இருந்துச்சு, நிறைய பேருக்கு வந்துச்சு. ஆட்டோமேட்டிக்காக ஒரு லெவலுக்கு மேலே சீமான் அவர்கள் அதை பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார். அதே போல் மாட்டு இறைச்சி நான் சாப்பிட்றேன், போடுற எக்ஸசைஸ் பண்ணுற மாட்டு இறைச்சி, அதுக்கு நான் எதிர்த்தேன். ஏன்னா அது தமிழர் வாழ்வியல் இல்லை, அந்த வாழ்வியலை கொண்டு திணிக்காதீங்க. சாப்பிட்றது அவன் விருப்பம், அதை திணிச்சு இவன் சாப்பிட்டா தான் மதிப்பேன், இதெல்லாம் ரொம்ப தப்பான பேச்சுன்னு நான் சொன்னேன். இன்றைக்கி அவர் அதை மாற்றிருக்காரு. இதெல்லாம் நான் வரவேற்கிறேன், நான் வரவேற்காமல் இல்லை. என்னோட நோக்கம் என்னென்னா தமிழ் தேசியம் மக்கள்கிட்ட போய் சேரணும். இதை நான் உட்காந்து செஞ்சுட்டு இருக்கும்போது என்னமோ நான் உங்கள் கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு துரோகம் பண்ணிட்டு வெளியில் வந்த மாதிரி என்ன பேச்சு பேசுகிறீங்க? நீக்கினது என்ன? எந்த காரணத்துக்கு நீக்கினீங்க? நான் என்ன உங்கள் இதில் பண கையாடல் பண்ணிட்டேனா, இல்லை ஏதாவது உங்கள் கட்சி நிர்வாகத்தில் இது பண்ணிட்டேனா? என்ன பண்ணிட்டேன் நான்?